நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போயிரலாம். அ அ கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில ஒரே விழாக்கோலம். கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்தநாள். அதனால அவர் அரண்மனை ஃபுல்லா விழாக்கோலம் பூண்டு எல்லாரும் நல்லா உடனே அவருக்கு வந்த விலை மதிப்பற்ற அந்த ஜாடிகளெல்லாம் தொடச்சி பத்திரமா எல்லாரும் தொடச்சி க்ளீன் பண்ணி வைங்க அப்படின்றது. சரி, இப்படியே ராஜா இருக்கும். அந்த ராஜாவுக்கு அந்த ஜாடிக்கு மேலே ரொம்ப ஆசை. அதனால் அந்த ஜாடிகளை கவனிக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு 100 பேருக்கு மேலே வேலைக்கு போட்டு அதை தொடச்சி க்ளீனாக பத்திரமா வச்சு. சரி, ராஜாவுக்கு பிறந்தநாள், அதனால் எல்லாரும் அதை கொண்டு வைங்க. எல்லா நாட்டு ராஜாங்களும் வருவாங்க. பார்த்துட்டு ராஜாக்கிட்ட இவ்வளோ பரிசு பொருள் இருக்கான்னு எல்லோரும் புகழ்வாங்கன்ட்டு எல்லோரும் எடுத்துகிட்டு இப்படியே எல்லாரும் ஒரு பரிசு பொருளாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு ராஜாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஜாடி ஒன்று ஒருத்தர் தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு பூனை திடீர்னு குறுக்கில் போய் அவர் கீழே போட்டு உடச்சிட்டார். கீழே போட்டு உடச்சோடனே ராஜாவுக்கு செம்மகம் வந்துருச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த விலை மதிப்பற்ற ஜாடியை நீ கீழே போட்டு உடச்சிருப்ப. அதனால் ராஜா கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் அவனுக்கு மரண தண்டனை வழங்கிருங்க அப்படின்ட்டு. ஐயோ, இதை கேள்விப்பட்டதும் அரண்மனையில் இருந்த மற்ற அமைச்சர்கள்லாம், ஆஹா, ஒரு ஜாடிக்காக ராஜா மரண தண்டனை வழங்கிட்டாரு, இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிப்பாட்டணுமே அப்படின்ட்டு இருக்காரு. உடனே எல்லாருக்கும் உடனே நம்மகிட்ட போய் தலைநிலமா நீ எப்படியாவது இந்த மரண தண்டனையை தடுத்து நிப்பாட்டிடு அப்படின்ட்டு. சரி, உடனே நைட்டு போய் சிறைச்சாலையில் போயிட்டு அந்த ஜாடியை உடைச்சோன்னே, இந்த மாதிரி நாளைக்கு ராஜா வரும்போது இந்த மாதிரி எல்லா ஜாடியும் நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி அவரும் எடுத்துகிட்டு வந்து வைப்பார். நீ எடுத்துகிட்டு வந்து வச்ச உடனே அதை உடச்சிரு. உடச்ச உடனே நீ தப்பிச்சிடலான்னு. உடனே இவனும் பயந்துட்டான். என்னடா இது, நான் ஒரு ஜாடி உடைச்சது ராஜா என்னை கொலை பண்ண பிறகு ஒரு ஜாடி உடைச்சாலும் உனக்கு அதே தான் மொத்த ஜாடியும் உடைச்சான், அதனால நீ மொத்த ஜாடியும் உடைச்சிரு அப்படின்ட்டு. சரி, நீங்கள் சொல்கிறபடி நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த நாள் ராஜா மரண தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க. அப்போ ராஜா கேட்டிருக்காரு, உன் கடைசி ஆசை என்னப்பா அப்படின்ட்டு. என் கடைசி ஆசை ராஜா, அந்த அவ்வளோ ஜாடியும் நான் என் கண்குளிர ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி, எல்லாரும் அந்த எல்லா ஜாடியும் எடுத்துகிட்டு முன்னாடி வைங்க அப்படின்ட்டு. எல்லோரும் உடனே என்ன பண்ணியிருக்கான், ஒரு பெரிய கொம்பு எடுத்து எல்லா ஜாடியும் கீழே தள்ளி எல்லாத்தையும் நொறுக்கிட்டான். என்ன தைரியம் இருந்தால் எல்லா ஜாடியும் உடைச்சிருப்போம். இல்லை ராஜா, ஒரு ஜாடி உடைச்சதையே நான் மரண தண்டனை போயிட்டேன். இப்போ இவ்வளோத்தையும் பாதுகாக்கிறதுக்கு எப்படி 100 பேர், இவ்வளோ பேரும் ஒரு ஜாடியை உடைப்பாங்க, அப்புறம் அவங்க செத்துருவாங்க. அவ்வளோ பேரையும் நான் காப்பாற்றிக்கிட்டேன் அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுருக்கு. அதனால் எனக்கு மன சந்தோஷம் தான். அப்போ ராஜா, ஆஹா, நம்ம ஒரு ஜாடிக்காக ஒருத்தனை கொலை செய்ய பார்த்தோமே அப்படின்ட்டு அதோடு அவர் இந்த பொருட்கள் மேலே இருந்த ஆசையை விட்டுட்டு மக்கள் மேலே ஆசையை செலுத்து. இது உடனே அந்த பணியாளர் தெனாலிராமனுக்கு நன்றி சொல்லுவார்.